ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ரொம்பவே அற்புதமான நம்ம அன்றாட வாழ்க்கையோட அங்கமாக இருக்கிற ஒரு உணவுப் பொருளை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க தயிர். தயிர் அப்படின்ற இந்த வார்த்தை ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஆனால் இது சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு கொடுக்குற நன்மை அளவில் சொல்ல முடியாது. இந்த தயிர் இந்திய சமையலறையில் பல உணவுகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. உணவோட சுவையை மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் இது ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது தந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த தயிரை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் தருது, ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இதை யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த தயிரில் இருக்கிற சத்துக்களோட அளவு என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புரதம் 5.25 கிராம், கார்போஹைட்ரேட் 7.05 கிராம், கால்சியம் 185 மில்லிகிராம், மக்னீசியம் 15 மில்லிகிராம், பொட்டாசியம் 235 மில்லிகிராம், வைட்டமின் B6 0.049 மில்லிகிராம், வைட்டமின் A 51, சோடியம் 70. இந்த தயிரை நம்ம தினமும் சாப்பிட்றதால நம்மளோட செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக வைக்குது. தயிர் சாப்பிட்றதால செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும். தயிர் சாப்பிடும்போது வயிறு தொடர்பான பல பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும். உடலில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கும் ஆற்றல் இந்த தயிருக்கு இருக்குது. சில ப்ரோபயோட்டிக்குகள் தயிர்லையும் காணப்படுது. அது ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நன்மை பயக்கும். இந்த தயிர் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு அமைப்பு வலுவாக இருந்தால் உடல் எந்த வகையான வைரஸ் அல்லது தொற்று நோயும் எதிர்த்து போராடும் திறன் கொண்டதாக இருக்கும். உணவில் தினமும் தயிரை சேர்த்து கொண்டால் உடல் வலுவடையுது மற்றும் எந்த தொற்று நோயும் எதிர்த்து போராட தயாராக இருக்கும். உங்களோட எடையை குறைக்க பல்வேறு டயட் திட்டங்களை நீங்கள் முயற்சித்திருப்பீங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா? அதில் எந்த பலனும் கிடைக்கலனா நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட தொடங்குங்க. தயிரில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், புரதம், வைட்டமின் B, வைட்டமின் C, வைட்டமின் A, வைட்டமின் K மற்றும் வைட்டமின் E போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது நுகர்வு எடையை கட்டுக்குள் வைத்திருக்கும். தயிரில் அதிக அளவு கால்சியம் இருக்குது. கால்சியம் எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நன்மை பயக்கும். குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை இருந்தால் தினமும் தயிர் சாப்பிட வேண்டும். மேக்னீசியம் தயிரில் நல்ல அளவு இருக்கிறதால எலும்புகளை வலுப்படுத்தும். தயிரில் கொலஸ்ட்ரால் ரொம்பவே குறைவாக இருக்கிறதால உடலில் ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலும் தயிர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே தயிரை தவறாமல் உட்கொள்ள வேண்டும். இதனால் இதயம் தொடர்பான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. எந்த நேரத்தில் தயிர் சாப்பிடக்கூடாது என்று அறிவியல் ரீதியாக சொல்ல முடியாது. ஆனால் இரவில் தயிர் சாப்பிட்ட பிறகு சளி மற்றும் இருமல் வந்தால் காலை மற்றும் மதிய உணவில் தயிரை சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த தயிர் எப்படி உருவாகுது? பால் பாக்டீரியா கலப்பதால் உருவாகிற ப்ரோபயோட்டிக் உணவு தான் இந்த தயிர். பண்டைய காலத்திலருந்தே இந்தியா, கிரீஸ், ஈரான் போன்ற நாடுகளில் இது உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு உணவு. நம்ம ஊர்லேயே பால் குடித்தவனுக்கு பலம், தயிர் சாப்பிட்டவனுக்கு உடல் ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா நல்ல பாக்டீரியா. இது குடலுக்குள்ளே போய் ஜீரணத்தை மேம்படுத்தும். தயிர் குடலுக்கு நல்ல பாக்டீரியா தரும். அஜீரணம், மலச்சிக்கல் இது போன்ற வியாதியை குறைக்கும். காரசாரமான உணவுகள் சாப்பிட்ட பிறகு தயிர் சாப்பிட்டா வயிறு குளிர்ச்சி தரும். தயிரில் உள்ள ப்ரோபயோட்டிக்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சளி, காய்ச்சல், தொண்டை வலி போன்றவற்றை குறைக்க இது உதவியாக இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் இவங்க இருவருக்குமே இம்யூன் சிஸ்டத்தை இது சீராக்கும். கால்சியம் நிறைஞ்சது ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்கும். பற்கள் வலிமை பெறும். ஈறுகளில் இன்ஃபெக்ஷனை குறைக்குது. தயிர் சாப்பிட்டா வயிறு நிறைவாக இருக்கும். அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் குறையும். கொழுப்பு குறைய உதவும். ஸோ டயட் பிளானில் எப்போவுமே இதை சேர்க்க மறக்காதீங்க. முகத்தில் பேக் போட்டால் பிரகாசம் வரும். பிம்பிள், ஆக்னே குறையும். தலைமுடிக்கு அப்ளை பண்ணினா உதிர்வு குறையும். தயிரில் இருக்கிற பாக்டீரியா குடல் மூளை தொடர்பை சரி செய்யும். மன அழுத்தம், கவலையை குறைக்க இது உதவியாக இருக்கும். ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் செய்யும் ஒரு அற்புதமான உணவு தான் இந்த தயிர். இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கே, அப்போ பக்க விளைவுகள் எதுவும் இல்லைன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக இதுலேயும் ஒரு சில பக்க விளைவுகள் இருக்குது. அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனை, குடல் வீக்கம், வயிற்று வலி. இரவில் தயிர் சாப்பிடும்போது சிலருக்கு இரவில் சாப்பிட்டா குளிர்ச்சி அதிகமாகும். ஸோ இதனால் சளி, தொண்டை வலி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பால் பொருட்கள் செரிக்காது. இதனால் வயிற்றுப்போக்கு, ப்ளோட்டிங்லாம் ஏற்படும் அபாயம் இருக்குது. மிக அதிக குளிர்ச்சியால் மூட்டு வலி அதிகரிக்கலாம். மிக அதிக கொழுப்பு இருக்கிற தயிரை சாப்பிட்டிங்கன்னா கொழுப்பு அதிகமாகும். ஸோ சரியான அளவில் தேவையான முறையில் தான் சாப்பிடணும். யார் எப்போ தயிர் சாப்பிடணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. காலை மற்றும் மதியத்தில் சாப்பிட்றது சிறந்தது. உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் மாட்ரேட் அளவு ரொம்ப நல்லது. ஆனால் இரவு தூங்கும் நேரத்தில் இதை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் இந்த தயிர் செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பசும்பாலை காய்ச்சி குளிர வச்சு கொஞ்சமாக புளிச்ச தயிர் சேர்த்தா இயற்கையாக தயிர் உருவாகும்.
ஸ்டோரில் வாங்குகிற தயிருக்கு கெமிக்கல்ஸ் இருக்கும். வீட்டில் பண்ணினா அது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தயிர் செரிமானத்தை மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, எலும்புகளில் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது, உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுது, சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, மேலும் குடல் ஆரோக்கியத்தை வளர்க்குது. தயிரில் ப்ரோபயோட்டிக்குகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இதனால் தயிரில் உள்ள ப்ரோபயோட்டிக்குகள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான பிரச்சனையை தடுக்க உதவுது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த தயிரில் உள்ள கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் எலும்புகளோட வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்குது. உடலில் உள்ள கொழுப்பை குறைப்பதன் மூலம் உடல் எடையை கட்டுப்படுத்த தயிர் உதவியாக இருக்குது. ஆரோக்கியமான சருமத்தை பராமரிக்கவும் பளபளப்பாக வச்சுருக்கவும் இந்த தயிர் ரொம்பவே உதவியாக இருக்குது. தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் மற்றும் பிற கரிம அமிலங்கள் உணவில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மைக்ரோ மினரல்களை உறிஞ்சுவதற்கு உதவியாக இருக்குது. மலச்சிக்கல், வயிற்று வலி போன்ற செரிமான பிரச்சனைகளையும் இந்த வாயு தொல்லையையும் குறைக்க தயிர் ரொம்பவே உதவியாக இருக்குது. தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிட்றது பல வகையான ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அளிக்கும். தயிரை வெறும் வயிற்றில் அல்லது காலை உணவில் ஒரு பகுதியாக உட்கொள்ளலாம். தயிரில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் B12, ரிஃபோஃப்ளவின், பாந்தோதெனின் அமிலம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் என்ன நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தயிரோட நன்மைகள் என்னென்ன, இதோட பக்க விளைவுகள் எல்லாம் என்னென்னு விரிவாக பார்த்தோம். தினமும் மாட்ரேட் அளவில் தயிர் சாப்பிட்டிங்கன்னா அது நம்ம உடம்புக்கு அற்புதமான மருந்து மாதிரி வேலை செய்யும். ஆனால் அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு சில சைடு எஃபெக்ட்ஸும் வரும். அதனால் எல்லா உணவுலையும் போல் மிதமான அளவு இந்த தயிரையும் சாப்பிட்டு கவனமாக இருங்க. என்ன மாதிரியே யாருக்கெல்லாம் தயிர் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.